தனுசு லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியான சந்திரன் 6ஆம் வீடான ரிஷப ராசியில் உச்சம் பெற்று இருந்தால் தன் ஆயுளை பற்றிய கவலையை அடிக்கடி ஏற்படுத்தும். வேலை மாற்றத்தை அடிக்கடி கொடுக்கும். சிலர் தற்காலிகமான பணிகளில் இருப்பர். சிலர் அரசு வேலைதான் வேண்டுமென்று பிற பணிகளுக்கு போகாமல் வீட்டில் இருந்தபடியே ஓய்வு எடுப்பார்கள். அரசு சம்பந்தப்பட்ட போட்டித் தேர்வுகளுக்கு அடிக்கடி சென்று வருவார்கள். வெற்றி சுலபத்தில் கிடைத்து விடாது. வேலைக்கு செல்லாத நாட்கள் அதிகம் இருக்கும். தாயாருடன் சச்சரவுகளை ஏற்படுத்தும். தாயாருக்கு தன் பிள்ளையை பற்றிய மனக்கவலையை தரும். தாமத திருமணம் நடக்கும். வெளிநாட்டு வேலைகளுக்கு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு தடைகளை ஏற்படுத்தும். சிலருக்கு உணவு விஷயத்தில் ஒவ்வாமையை தரும். ஏதாவது ஒரு கலையில் ஈடுபாட்டை கொண்டிருப்பர். உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சில சமயங்களில் மருத்துவமனைக்கு செல்ல வைக்கும். சிலர் போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி துறையில் சிறந்து விளங்குவர். சிலர் நேரத்தை தனிமையில் கழிப்பர். வீட்டுக்கடன் வாகன கடனையும் ஏற்படுத்தும். விபத்துகளையும் ஏற்படுத்தும். விஷ ஜந்துக்களின் தொந்தரவு உண்டு. எதிரிகளாலும் ஆபத்து உண்டு. இருப்பினும் ஜாதகரால் விரோதிகளுக்கு பாதிப்பு உண்டு. சிலருக்கு நீர்நிலைகளை கண்டால் அச்சம் ஏற்படும். நீர் சம்பந்தப்பட்ட வியாதியை தரும். இந்த சந்திரனோடு இணைந்த கிரகங்கள் மற்றும் சந்திரனை பார்க்கும் கிரகங்கள் அடிப்படையிலும் இடமளித்த சுக்கிரனின் நிலையை பொறுத்தும் பலன்களில் மாறுபாடு ஏற்படும்.